Praise the Lord. இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளிலும் நாங்கள் இணைந்து ஆண்டவர் செய்த நன்மைகளை வாழ்க்கையில் கர்த்தர் இதுவரை நடத்தி வந்த விதங்களை எண்ணி இணைந்து ஆராதிக்கிறோம். நீங்களும் எங்களோடு இணைங்க. நாம் இணைந்து அந்த உன்னதமானவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அவர் நம் நடுவில் பெரிய காரியங்களை செய்வாராக. அவரே உண்மை உள்ளவராயிருக்கிறார். இதுவரை நம்மை நடத்தின தெய்வம் இனியும் நம்மை நடத்த அவர் போதுமானவர். தேங்க்யூ. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரீந்தும் தயவு. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரீந்தும் தயவு. இதுவரை என்னை நீ நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். இதுவரை அவர் நம்மை நடத்தி வந்ததற்கு நாம் எம்மாத்திரம், நம்முடைய வாழ்க்கை எம்மாத்திரம். நாம் தகுதியானதினால் அல்ல, நாம் நல்லவர்களாய் இருந்ததினால் அல்ல. அவர் நம்மை தெரிந்து கொண்டது, நம்மை நடத்தினது. அவர் நம்மை நடத்தி வந்த இரக்கங்கள் பெரியது, கிருபை பெரியது. அவர் நம்ம மேல் பாராட்டின கிருபை பெரியது என்று சங்கீதக்காரர் சொல்கிறார். ஏன் நம்மை தெரிந்தார் என்று நமக்கு தெரியல. சமூகத்தில் நம்மை அர்ப்பணித்து ஏன் என்னை தெரிந்து கொண்டீர் என்று இணைந்து பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. ஏன் என்னை தெரிந்து கொண்டீர் தெரியவில்லை, ஏன் என்னை உயர்த்தினீர் புரியவில்லை. ஏன் என்னை தெரிந்து கொண்டீர் தெரியவில்லை, ஏன் என்னை உயர்த்தினீர் புரியவில்லை. ஆடுகள் பின்னே அலைந்து திரிந்தே, ஆடுகள் பின்னே அலைந்து திரிந்தே, அரியணையே அழகு பாத்தி, அரியணையே அழகு பாத்தி. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரீந்தும் தயவு. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரீந்தும் தயவு. இதுவரை என்னை நீ நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். அவர் ரொம்ப நல்லவர். எதற்குமே தகுதி இல்லாத நமக்கு உயர்ந்த ஸ்தானங்களை தந்து உன்னதங்கள்ல நம்ம வைத்து அழகு பார்க்கிறார். நம்முடைய வாழ்க்கையை நினைத்து, நம்முடைய எதிர்காலங்களை நினைத்து பதறின நாட்கள் உண்டு, பயந்த நாட்கள் உண்டு. என்னவாய் முடியும், என்ன நடக்க போகுது, வாழ்க்கை எங்க முடிய போகுது, பல நாட்கள்ல ஏங்கின நாட்கள் உண்டு. ஆனால் அழைத்தவர் ஒரு நாளும் கைவிடல. அழைத்த தெய்வம் உண்மை உள்ளவராயிருக்கிறார். இதுவரைக்கும் நம்மை நடத்தி வந்தவர் இனியும் நடத்த போதுமானவர். ஆபிரகாமுக்கு சொல்றார், பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன். எப்பெல்லாம் பயம் நம்மை சூழ்ந்து கொள்ளுதோ அப்பெல்லாம் அப்பா பிதாவேன்னு கூப்பிடுவோன்னா அவர் நமக்காக இறங்குகிறவராயிருக்கிறார்.
நமக்காக பதில் செய்கிறவராய் இருக்கிறார். நம்மை அழைத்த தெய்வம் அவர் உண்மை உள்ளவர். ஒரு நாளும் நம்மை கைவிட மாட்டார். இணைந்து நாம் பாடி அந்த உன்னத தேவனை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. என் தெய்வம் அழைத்தவர், அவர் போதுமானவராய் இருக்கிறார். Thank you Holy Spirit. நன்றி அப்பா. ஆமென். அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே. இணைந்து சொல்லுவோம். அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே. எத்தனை நிந்தைகள் எத்தனை தேவைகள் என்னை சூழ நின்றாலும் உமை பார்க்கிறேன். எத்தனை நிந்தைகள் எத்தனை தேவைகள் என்னை சூழ நின்றாலும் உமை பார்க்கிறேன். உத்தம ஊழியன் என்று நீ சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓடுகிறேன். உத்தம ஊழியன் என்று நீ சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓடுகிறேன். அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே. அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே. எதை குறித்தும் கலங்க வேண்டாம், எதை குறித்தும் பயம் வேண்டாம். கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அவர் நம்மை நடத்த போதுமானவர். நம்ம மேல் பல வாக்குத்தத்தங்களை வைத்திருக்கிறார். நமக்கு பல தரிசனங்களை தந்திருக்கிறார். நமக்கு முன்பாக பல திட்டங்களை வைத்திருக்கிறார். நம்மை கொண்டு நிறைவேற்ற வேண்டும் என்பது அவருடைய விருப்பம். அதை நிறைவேற முடியாம, அதை நிறைவேற்ற கூடாம சத்ருவானவன் பல பயங்களை நம்முடைய இருதயத்தில் விதைத்து பயத்தினால நம்மை நிரப்பி வாக்குத்தத்தங்களை மறக்க பண்ணுறா, நன்மைகளை மறக்க பண்ணுறா, அழைப்பை மறக்க பண்ணுறா, நம்ம மேல வச்ச அபிஷேகத்தை மறக்க பண்ணுறா. சத்ருவானவன் மிகவும் தந்திரமானவனாய் நம்முடைய வாழ்க்கையில எதிர்த்து நிற்கும். கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை மறந்துடக்கூடாது. இந்த வாக்குத்தத்தங்களை சொல்லி ஜெயமெடுக்கிற ஒரு பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. இணைந்து நம்மை அழைத்த தேவனை ஒரு விசை கூட அழைத்தவரே சொல்லி இணைந்து பாடி அந்த தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. ஆமென். நன்றி தகப்பனே. உதாபாஷதனமலதனரே. Thank you Holy Spirit. Hallelujah. அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே. அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே. அழைத்தவரே ஆதாரமே. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தினீவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரிந்தும் தயவு. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தினீவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரிந்தும் தயவு. இதுவரை என்னை நீ நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம்.
நன்றி தகப்பனே. நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இதுவரை நீர் எங்களை நடத்தி வந்த மேலான தயவிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பலத்தினால் நாங்கள் இதுவரைக்கும் வரல, எங்கள் திறமையினால நாங்கள் வரல. நீர் கிருபையாய் எங்களை நடத்தி வந்தீரே. அழைத்த தெய்வம் உண்மை உள்ளவராயிருந்து இதுவரைக்கும் நீர் நடத்தி வந்து உயர்வுகளை காண செய்தீர், ஸ்லாக்கியங்களை தந்தீர், ஸ்தானங்களை தந்தீர். எந்த இடத்திலும் எங்களை வெட்கப்படாமல் இம்மட்டும் நீர் பயன்படுத்தி வருகிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதுவரை நடத்தின தெய்வம் இனியும் நீர் எங்களை நடத்த போதுமானவர் என்று உணர்ந்து உம்மை உயர்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். எங்க வாழ்வில் வருகிற எல்லா துதிக்கும், எல்லா கனத்திற்கும், எல்லா மகிமைக்கும் நீர் ஒருவரே பாத்திரராயிருக்கிறீர். அப்பா, உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு தந்து ஆண்டவரே எங்களை மனதார தாழ்த்துகிறோம். நீர் எங்களோடு எங்களை வழி நடத்தும். Thank you, Holy Spirit. அழைத்தவரே, அழைத்தவரே, என் ஊழியத்தின் ஆதாரமே. அழைத்தவரே, அழைத்தவரே, என் ஊழியத்தின் ஆதாரமே. அழைத்தவரே, அழைத்தவரே, என் ஊழியத்தின் ஆதாரமே. என்னை அழைத்து இம்மட்டும் நடத்தி வந்த தெய்வம் என்னை மாத்திரமல்ல, என்னோடு இணைந்து கர்த்தரை ஆராதிக்கிற உங்களையும் அவர் நடத்த போதுமானவர். நீங்க நினைக்கலாம், என் வாழ்க்கை எப்படியோ போகுது, எங்க போய் முடிய போகுது, நான்லாம் எங்க எதிர்காலத்தை பார்க்க போறேன், சூழ்நிலைகள் மிகவும் மோசமா இருக்குது, குடும்பத்தின் சூழ்நிலை மிகவும் மோசமா இருக்குது, நீங்க நினைக்கலாம். ஆனா உங்களை இந்த பூமியில ஜெனிப்பிக்க பண்ணின தெய்வம் பெரிய திட்டத்தோடு உங்களை இந்த பூமியில ஜெனிப்பிக்க பண்ணினார். அவர் உங்களை என்ன திட்டத்திற்காக தாயின் கருவில் உருவாக்கி இந்த பூமியில் உங்களை ஜெனிப்பிக்க பண்ணினாரோ அந்த திட்டங்களை உங்களை கொண்டு தான் நிறைவேற்றுவார். சத்ருவானவன் அந்த திட்டங்கள் நிறைவேற முடியாதபடி பல பலவீனங்களை கொண்டு வருவான், வியாதிகளை கொண்டு வருவான், விபத்துகளை கொண்டு வருவான், பல மனுஷ வார்த்தைகளை நமக்கு எதிராக ஆயுதமாக எழுப்பி நம்மளை தாழ்த்துவான், நம்மளை வீழ பண்ணுவான், தேவ அழைப்பிலிருந்து பின்வாங்க பண்ணுவான். ஒரு நாளும் சோர்ந்து போகாதுங்க. நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன்னு சொன்ன தெய்வம் நிச்சயமாய் என்னை நடத்தினவ, என்னை நடத்துகிறவ, உங்களை நடத்த போதுமானவ. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நீங்களை என்னோடு இணைந்து ஜெபிங்க. கர்த்தர் நல்லவர். தேங்க்யூ லார்ட். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். கொஞ்ச நேரம் உம்மை துதிக்கவும் பாடவும் ஆராதிக்கவும் நீ தந்த மேலான ஸ்லாக்கியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதுவரை நீர் எங்களை நடத்தின நல்ல தயவை எண்ணி நாங்கள் உம்மை துதித்திருக்கிறோம். இனியும் நீர் எங்களை நடத்த போதுமானவர் என்பதை உணர்கிறோம். இந்த ஆண்டவரே, ஆன்லைனில் எங்களோடு இணைந்து உம்மை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நீர் பொறுப்படுத்தி கொள்ளும். பலரும் பயத்தோடு இருக்கிறாங்க, என்னவா முடியுங்கிற கேள்வியோடு இருக்கிறாங்க. என் தகப்பன் கேடகமாய் மகா பெரிய பலனாய் இருந்து உடைய பிள்ளைகளை நடத்தும். பிள்ளைகளை கொண்டு என்ன திட்டங்களை நீர் வைத்திருக்கிறீரோ அந்த திட்டங்களை பிள்ளைகளை கொண்டே நிறைவேற்றும். உடைய திருநாமம் மகிமைப்படட்டும். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, நீர் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.